வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் பத்மநாதன் பிரதாப். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். துறைமுக நகரம் குறித்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சபாநாயகரிடம். துறைமுக நகரின் ஒரு சில சரத்துக்களை மறுசீரமைப்பதாயின் பாராளுமன்றத்தின் பெரும்பான்மை ஆதரவு. கொடிய பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்டு இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவு. பலஸ்தீன மக்களின் நீண்டகால நண்பராக தொடர்ந்தும் ஆதரவு வழங்குவதாக பிரதமர் தெரிவிப்பு. காசா பகுதியில் 62 சிறுவர்கள் உட்பட 212 பேர் இஸ்ரேல் தாக்குதலில் பலி. இனி தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டில் இதுவரை இடம்பெற்ற கொரோனா மரண எண்ணிக்கை 981 அதிகரித்துள்ளதாக அரசு தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த 10ஆம் தேதி முதல் நேற்று வரை 19 மரணங்கள் சம்பவித்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதி செய்துள்ளார். நாட்டில் இதுவரை 1,45,202 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். 24,592 பேர் தற்போது சிகிச்சை பெறுகின்றனர். 1,19,629 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். கொழும்பு மாவட்டத்திலிருந்து 320 பேரும், கம்பகா மாவட்டத்தில் இருந்து 677 பேரும், களத்துறை மாவட்டத்தில் இருந்து 315 பேரும் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டுள்ளனர். கோவிட் தொற்று காரணமாக உயிரிழந்த பொகவந்தலாவ ஸ்ரீபுர பகுதியைச் சேர்ந்த தம்பதியினரின் குடும்ப உறுப்பினர் 6 பேருக்கும் கோவிட் தொற்றியுள்ளதாக பொகவந்தலாவ சுகாதார வைத்திய உத்தியோகஸ்தர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஒருவரோ அல்லது இருவரோ கோவிட் தொற்றுக்கு காவிகளாக காணப்பட்டால் சகல 5 நாட்களுக்கும் ஒரு தடவை வைரஸ் பரவும் எண்ணிக்கை இரட்டிப்பாக அதிகரிக்கும் என சுகாதார அமைச்சின் பிரதி பணிப்பாளர் நாயகம் வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹெரட் தெரிவித்துள்ளார். 5 அல்லது 6 நாட்களுக்குள் இந்த வைரஸை மற்றொருவருக்கு பரப்புவதாயின், நபர் ஒருவர் இருவருக்கு பரப்புவதாயின் சகல 5 நாட்களுக்கும் இவ்வெண்ணிக்கையானது இரட்டிப்பாகும். இவ்வாறு இடம்பெற்றால் நாட்கள் செல்லும் போது 20 தடவைகள் இவ்வாறு இரட்டிப்பானால் 1 மில்லியனுக்கும் கூடுதலான தொற்றாளர்கள் இனங்காணப்படலாம். இதனை இவ்வாறு இடம்பெறாதிருக்க சகல கட்டுப்பாட்டு விதிமுறைகளும் முன்னெடுக்கப்படுவதால் தொற்றாளர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த முடிந்துள்ளது. இவ்வைரஸை பரப்புவதற்குள்ள இடவசதிகளை குறைத்துக் கொள்ள நாம் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். அத்துடன் நோய்க்காவிகள் குறித்தும் நாம் அவதானத்துடன் இருக்க வேண்டும். சுகாதார விதிமுறைகள் உரிய முறையில் பேணப்பட வேண்டும். அத்துடன் பின்பற்ற வேண்டியுள்ள விடயங்கள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும். தனிமைப்படுத்தல் சட்டம் குறித்து பல்வேறு விதத்திலும் பொய் பிரச்சாரங்கள் சமூக வலைதளங்களில் உலா வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ்மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இவ்வாறு பொய் பிரச்சாரங்களை பரப்பும் நபர்கள் குறித்த தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பகுதிகளை தனிமைப்படுத்தலும் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்ட பகுதிகள் தொடர்பாக கூடிய அளவில் பொய் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுவதை அவதானிக்க முடிந்துள்ளது. ஒரு சில யூடியூப் பக்கங்கள் இதற்கென பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். போலீஸ் குற்ற விசாரணை திணைக்களத்தின் கீழ் உள்ள கணனி பிரிவும் தகவல் தொழில்நுட்ப பிரிவும் இணைந்து இவ்வாறு பொய் பிரச்சாரங்களை சமூக வலைதளங்களில் பரப்பும் நபர்களை தேடி நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளன. இவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி போலீஸ்மா அதிபர் அஜித் ரோஹன மேலும் தெரிவித்துள்ளார். கர்ப்பிணி தாய்மார்கள் சுகாதார முறைகளை பின்பற்றி பிணி ஆய்வு நிலையங்களுக்கு வருகை தர முடியும் என சுயாதீன தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய ஹத்வனிப்பய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காசல் வீதி மகப்பேற்று வைத்தியசாலையின் மகப்பேற்று வைத்திய நிபுணர் டாக்டர் சனத் லெனோரோல் தெரிவித்துள்ளார். சன நெரிசல் உள்ள இடங்களை கர்ப்பிணி தாய்மார் புறக்கணிக்க வேண்டும். முடிந்தளவு வீடுகளிலேயே தங்கியிருக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றோம். அவர்களுக்குரிய பிணி ஆய்வு நடவடிக்கைகள் தொடர்ந்தும் வைத்திய நிபுணர்களினால் முன்னெடுக்கப்படுகின்றன. சகல சுகாதார விதிமுறைகளும் பின்பற்றப்பட்டு வைத்தியசாலைகளில் பிணி ஆய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இரத்த அழுத்தம் உயர்வடைவதால் கர்ப்பிணி தாய்மார் பல்வேறு சிரமங்களுக்கு உட்படுகின்றனர். சில வேளைகளில் தமது குழந்தைகளையும் இழக்க வேண்டி ஏற்படுகிறது. இதனால் அவர்கள் தமது சுகாதார நிலைமை குறித்து அறிந்து கொள்வதற்கு பிணி ஆய்வு நிலையங்களுக்கு உரிய முறையில் வருகை தர முடியும். கடந்த 24 மணி நேரத்தில் உலகளாவிய ரீதியில் 5,35,371 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். 10,733 கொரோனா மரணங்களும் பதிவாகியுள்ளன. இக்கால பகுதியில் அதிகூடிய தொற்றாளர்கள் இந்தியாவில் பதிவாகியதுடன் அவ்வெண்ணிக்கை 2,69,045 ஆகும். 4,340 கொரோனா மரணங்களும் அங்கு சம்பவித்துள்ளன. எதிர்வரும் 24ஆம் 25ஆம் தேதிகள் அரசு விடுமுறை தினங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக உள்ளூராட்சி மன்ற மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு அறிவித்துள்ளது. அத்துடன் இன்று காலை 6 மணி முதல் அமலுக்கு வரும் வகையில் மேலும் பல பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டன.
கோவிட்-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையத்தின் தலைவரும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் ஷவேந்திர சில்வா தற்போது நிலவுகின்ற கோவிட் அச்சுறுத்தல் குறித்து கருத்தில் கொண்டே இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக தெரிவித்தார். கம்பஹா மாவட்டத்தின் திவிலப்பிட்டிய போலீஸ் அதிகார பிரிவின் கப்புன்கொடை கிராம சேவகர் பிரிவின் செபஸ்டியன் மாவட்டத்தில் டெபடிஸ் மாவட்ட வரையான பகுதி தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் அகுனகொல பெலச போலீஸ் அதிகார பிரிவின் ரொட்டை கிராம சேவகர் பிரிவும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு ஒரு சில கிராம சேவகர் பிரிவுகளை தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய காலி மாவட்டத்தின் கொடஹேன, தல்கஸ்கொட, எமுல்கொட, கட்டுதம்பே ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சூரியவெவ நகரும் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டத்தின் பக்மி தெனிய, ரன்ஹெலகம மற்றும் சேரிபிட்டிய உபபிரிவுகளும் பொலனறுவை சிரிக்கத பகுதியும் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. சிரிக்கத கிராமத்தில் 100க்கும் கூடுதலான தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டதை அடுத்து சுமார் 21 நாட்கள் இப்பகுதி தனிமைப்படுத்தப்பட்டது. அத்துடன் தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறி செயற்படுவோரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 223 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். இதுவரை 10,073 பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். தனிமைப்படுத்தல் சட்டம் குறித்து முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன. நேற்றைய தினம் தேசிய அடையாள அட்டை இலக்க முறைமையை மீறி செயற்பட்டு 141 பேர் கைது செய்யப்பட்டனர். தேசிய அடையாள அட்டை இலக்கத்திற்கு அமைய செயற்படுமாறு பொதுமக்களை நாம் கேட்டுக் கொள்கின்றோம். இன்றிரவு 11 மணி முதல் பயணத்தடையும் அமல்படுத்தப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இன்றைய தினமான மே 18ஆம் தேதி இரட்டை இலக்கமாகும். தேசிய அடையாள அட்டையின் இரட்டை இலக்கங்களான 0, 2, 4, 6, 8 என்ற இலக்கத்தை உடையவர்களுக்கு இன்று செல்ல முடியும். இதற்கமைய செயற்படுங்கள். வெளியே செல்ல வேண்டிய முக்கிய தேவை இல்லாவிட்டால் நீங்கள் வீடுகளில் தங்கியிருங்கள். கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலத்தின் ஒரு சில சரத்துக்கள் அரசியல் யாப்பிற்கு முரணானது என உச்சநீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய இச்சரத்துக்களை நிறைவேற்றுவதற்காக விசேட பெரும்பான்மை அதிகாரமும் மேலும் ஒரு சில சரத்துக்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றும் தேவை என சபாநாயகர் பாராளுமன்றத்திற்கு இன்று அறிவித்தார். எனினும் குறித்த சரத்துக்களை மறுசீரமைப்பதாயின் சாதாரண பெரும்பான்மை அதிகாரத்தினால் அதனை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் எனவும் உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. I wish to inform the Parliament that I have received the determination of the Supreme Court in respect of the bill entitled Colombo Port City Economic Commission, which was challenged in Supreme Court in terms of Article 121(1) of the Constitution. The provisions of Clause 3(4), 61(u), 68(1)(f) and 68(3)(a are inconsistent with Article 76, read with Articles 3 and 4 of the Constitution, and could be validly passed only with the special majority provided in the Article 84(2) of the Constitution and approved by the people at a referendum by virtue of the provisions of Article 83, that the rest of the clauses of the bill are not inconsistent with the Constitution. I order that determination of the Supreme Court be printed in the official report of the today's proceedings. பிள்ளைகள் பெற்றோரை இழந்தும் பெற்றோர் பிள்ளைகளை இழந்தும் தமது ஈழம் கொள்கைக்காக வேலுப்பிள்ளை பிரபாகரனும் பயங்கரவாத தலைவர் எமது படை வீரர்களால் கொல்லப்பட்டு இன்றுடன் 12 வருடங்கள் பூர்த்தியடைகின்றது. இதற்கமைய முழு உலகையும் வியப்பிற்கு ஆழ்த்திய மனிதாபிமான நடவடிக்கையின் யுத்த வெற்றி நாளை அனுஷ்டிக்கப்படவுள்ளது. 3 தசாப்தங்களுக்கும் கூடுதலான காலம் எமது நாட்டு மக்களை பல்வேறு இன்னல்களுக்கு உட்படுத்திய LTTE பயங்கரவாதத்தை அப்போதைய முப்படைகளினதும் தளபதியான தற்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் துணிச்சல் மிக்க தலைமைத்துவத்தின் கீழ் தற்போதைய ஜனாதிபதியும் அப்போதைய பாதுகாப்பு செயலாளருமான கோட்டாபய ராஜபக்சவின் வழிகாட்டலில் முப்படை ராணுவ தளபதிகளின் அர்ப்பணிப்பு மிக்க பங்களிப்புடனும் நாட்டின் வீரமிக்க படை வீரர்களின் மாபெரும் அர்ப்பணிப்பினால் தோற்கடிக்க முடிந்தது. ஈழக் கொள்கைக்காக போராடிய LTTE பயங்கரவாதிகள் இன மத வேறுபாடுகின்றி மதிக்க முடியாத பல உயிர்களை அளித்தது. இதன் கொடுமைகள் மக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்துள்ளன. தமது மிலேச்சத்தனமான செயற்பாடுகளை முழு உலகிற்கும் காண்பித்த LTTE இயக்கத்திற்கு தமது வெற்றி இலக்கை அடைய முடியவில்லை. இவ்வாறான ஒரு பின்னணியில் எமது படை வீரர்கள் மக்களது பெருமதி வாய்ந்த உயிர்களை பாதுகாப்பதற்காகவும் தாயகத்தை மீட்டெடுப்பதற்காகவும் ஆற்றிய அர்ப்பணிப்புகள் மதிப்பிட முடியாதவை. பயங்கரவாதத்தை நாட்டிலிருந்து இல்லாதொழிப்பதற்கான ஒட்டுமொத்த அர்ப்பணிப்பையும் மனிதாபிமான நடவடிக்கையின் ஊடாக முழு உலகிற்கு
உலகிற்கும் பறைசாற்றினர். 3 தசாப்தங்களாக இடம்பெற்ற யுத்தத்தை மிக குறுகிய 2.5 வருட காலத்திற்குள் இல்லாதொழிக்கும் மனிதாபிமான நடவடிக்கைக்கு பாதுகாப்பு செயலாளராக முழு பங்களிப்பையும் வழங்கிய தற்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவையும் அளிப்பதற்கு பிரபாகரன் முயற்சி எடுத்த போதிலும் இலங்கை வாழ் மக்களின் அதிர்ஷ்டத்தினால் அது முறியடிக்கப்பட்டது. இன்று நாம் எமது தாய்நாட்டில் நிம்மதி பெருமூச்சு விடுகின்றோம். நாம் விடும் ஒவ்வொரு மூச்சும் எமது நிம்மதியான உறக்கமும் அச்சம் மற்றும் பயன் இன்றி எமது அன்றாட நடவடிக்கைகளும் எமது படை வீரர்களின் அர்ப்பணிப்பின் பிரதிபலன்களாகும். நாம் என்றென்றும் படை வீரர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட யுகத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து எமது படை வீரர்கள் ஆற்றிய சேவைகள் ஒருபோதும் அழியாதவை. 30 வருட கால பயங்கரவாதத்தை நாட்டிலிருந்து முற்றாக ஒழித்து கட்டி 12 ஆண்டுகள் நிறைவடையும் இன்றைய தினத்தில் ராணுவ வீரர்கள் குறித்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பாராளுமன்றத்தில் நினைவுபடுத்தினார். அன்று யுத்தத்தை வெற்றி கொண்ட படை வீரர்கள் இன்று கொரோனாவை ஒழித்து கட்டவும் அர்ப்பணிப்பு செய்துள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். உயிரை தியாகம் செய்து ஈட்டிய வெற்றியை எச்சந்தர்ப்பத்திலும் தாரை பார்க்கப் போவதில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். சபாநாயகர் அவர்களே, இன்று விசேட தினமாகும். 30 வருட காலம் புறையோடி போயிருந்த யுத்தத்தை நாட்டிலிருந்து இல்லாதொழித்து இன்றுடன் 12 வருடங்கள் நிறைவடைகின்றன. 2009 மே 18ஆம் தேதி எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. நாட்டு மக்கள் அனைவரும் தேசிய கொடியை பறக்கவிட்டு வீதியில் இருந்து மகிழ்ச்சி ஆரவாரத்தில் ஈடுபட்டனர். இவ்வெற்றியானது நாட்டின் ஒரு பகுதியினருக்கு கிடைத்த வெற்றி அல்ல. பயங்கரவாதிகள் மனித கேடயங்களாக வைத்த 4 லட்சத்திற்கும் கூடுதலான பணைய கைதிகளை எம்மால் மீட்டெடுக்க முடிந்தது. வடகிழக்கு பகுதிகளில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கும் இடம்பெயர்ந்த காலத்தை நாம் இல்லாதொழித்தோம். துரோக சக்திகள் எமக்கு எதிராக அன்றும் செயற்பட்டனர். கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்காக படை வீரர்களை ஈடுபடுத்துவதற்கும் அச்சக்திகள் இன்று எதிராக செயற்படுகின்றன. கொடிய பயங்கரவாதத்திற்கு எதிராக போரிட்டு முழு உலகத்திற்கும் முன்மாதிரியை வழங்கியதை போன்று கொரோனா தொற்றிற்கும் வெற்றிகரமாக முகம் கொடுத்து எமது படை வீரர்கள் உலகிற்கு முன்மாதிரியாக திகழ்கின்றனர். எந்த ஒரு நிலைமைக்கும் முகம் கொடுக்க முடியும் என முப்படையினரும் போலீசாரும் பறைசாற்றி வருகின்றனர். நாட்டில் சமாதானத்தை நிலைநிறுத்த தமது உயிரை அர்ப்பணிப்பு செய்தனர். தமது உயிரை துச்சமாக மதித்து எந்த ஒரு சவாலுக்கு முகம் கொடுத்து அடைந்து கொண்ட வெற்றியை நாம் ஒருபோதும் தாரை பார்க்க மாட்டோம். கொரோனா தொற்றுக்கு மத்தியில் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த வேண்டாம் என அறிவித்திருந்த போதிலும் அதனை கருத்தில் கொள்ளாது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் செயற்பட்டுள்ளார். முள்ளிவாய்க்கால் பகுதியில் விளக்கேற்றி உயிரிழந்தவர்களை நினைவு கூற நேற்று மாலை இவர் நடவடிக்கை எடுத்திருந்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். யுத்த வெற்றி நினைவு தூபியின் சிதைக்கப்பட்ட துண்டுகளை மீண்டும் தற்காலிகமாக அமைப்பதற்கும் மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் அண்மையில் நடவடிக்கை எடுத்திருந்தார். இதேவேளை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை அனுஷ்டிக்க தயாராகவிருந்த 30 பேருக்கு எதிராக நீதிமன்றத்தினால் தடை உத்தரவொன்றை பெற்றுக்கொள்ள முல்லைத்தீவு போலீஸ் நிலையம் நடவடிக்கை எடுத்தது. இந்த தடை உத்தரவை மீறி செயற்படுவோருக்கு எதிராக சட்டத்தை நிலைநாட்ட பாதுகாப்பு பிரிவு தயாராக உள்ளது. பலஸ்தீன மக்களின் நீண்டகால நண்பராக அவர்களது உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு தான் தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் இருப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பலஸ்தீன மோதல் தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையிலே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலஸ்தீன மக்களுக்கு தமது உரிமைகளை பலப்படுத்தி செயற்படும் பொறுப்பை பாதுகாக்க வேண்டும் என பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். பலஸ்தீன மற்றும் இஸ்ரேல் மக்களுக்கு பாதுகாப்பு தொடர்பான நெகிழ்வான வேலை திட்டம் ஒன்றை சட்ட ரீதியாக வகுப்பதன் முக்கியத்துவத்தையும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். உடன்படிக்கை மற்றும் பேச்சுவார்த்தைகள் மூலம் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன மோதல்களுக்கு தீர்வொன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் இவ்வாறான ஒரு பணிக்கு இருதரப்பு மக்கள் மாத்திரமே ஈடுபட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேல் பலஸ்தீன பிராந்தியமானது புனித பூமியாக பல மதங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் மனித சமூகத்துக்கும் இது உரிமை என கருத முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். இவ்வாறான ஒரு நிலைமையின் கீழ் மோதல்களை கைவிட்டு போர் நிறுத்தத்தில் பிரவேசித்து பேச்சுவார்த்தைகளூடாக பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளுமாறு தான் கோரிக்கை விடுப்பதாகவும் பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவர்கள் உள்ளிட்ட பலரது உயிர்களை காவு கொள்ளக்கூடிய இந்த துரதிர்ஷ்ட நிலையானது உலக மட்டத்தில் பாரிய அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதொன்று எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை வெளியுறவு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேல் பலஸ்தீன் மோதல்கள் உக்கிரமடைந்துள்ளமை குறித்து இலங்கை கூடிய கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளியுறவு அமைச்சர் இலங்கைக்கான பலஸ்தீன தூதுவருக்கு இது தொடர்பாக அறிவித்துள்ளதுடன் பலஸ்தீன மக்களின் உரிமைகள் மற்றும் உயிரை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது நிலவுகின்ற மோதல் நிலைமையினால் பிராந்தியத்தில் ஸ்திரமற்ற நிலை உருவாகாதிருக்க நடவடிக்கை எடுக்குமாறும் வெளியுறவு அமைச்சு சகல தரப்பினரிடமும் கோரிக்கை விடுத்துள்ளது. ரஷ்யாவில் தயாரிக்கப்படுகின்ற ஸ்புட்னிக் V தடுப்பூசிகள் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை கிடைக்கவுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. இதற்கமைய 1,85,000 தடுப்பூசிகள் கிடைக்கவுள்ளன.
இதேவேளை நாடு பூராகவும் தடுப்பூசிகள் வழங்கும் பணிகளும் வெற்றிகரமாக இடம்பெறுவதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கைக்கு அமைய இதுவரை 9,25,242 பேருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசியின் முதலாவது டோஸ் வழங்கப்பட்டுள்ளது. இத்தடுப்பூசியின் இரண்டாவது டோஸும் 2,92,457 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. சைனோஃபார்ம் தடுப்பூசியும் 4,24,823 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் அதன் இரண்டாவது டோஸ் 2,435 பேருக்கு இதுவரை வழங்கப்பட்டுள்ளது. 14,699 பேருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர்களுக்கும் அரச ஊழியர்களுக்கும் கம்பஹா மாவட்ட செயலகத்தில் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. 1000க்கும் கூடுதலானோருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசி வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மீரிகம நகரில் வர்த்தக சமூகத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் மீரிகம சாசன வர்தனா பிரிவினாவில் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. இதன்போது சுமார் 1000 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. தொம்பே சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் அலுவலகத்தின் ஏற்பாட்டில் பூகொட பகுதியில் கோவிட் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. கோவிட் தொற்றாளர்கள் பெருமளவில் இனம் காணப்பட்ட பகுதி மக்களுக்கு முன்னுரிமை வழங்கி தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. 3 நாட்களாக சுமார் 6000 பேருக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. கொரோனா பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் சாரதிகள், உதவியாளர்கள் உள்ளிட்ட ஊழியர்களுக்கு கொரோனா தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. கொரோனா சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் அலுவலகத்தினால் 300க்கும் கூடுதலானோருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் இங்கு வழங்கப்பட்டன. பேருவழி சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் அலுவலகத்தின் சீனன்கோட்டை பகுதி மக்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. இத்துடன் வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.